செயின்ட் போலிகாஃப் கிபி 69ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. நற்செய்தியாளர் புனித யோவானோட சீடர். யோவான் இவரை ஸ்மைரன் நகர ஆயரா நியமிச்சிருக்காரு. ஆயர் ஆனதுக்கு பிறகு ஏராளமான இறை பணிகளை செஞ்சிருக்காரு. இறை மக்களுக்கு மறைக்கல்வியை போதிச்சிருக்காரு. இவரால மறைக்கல்வி போதிக்கப்பட்டு புனிதர்கள் ஆனவர்கள் தான் புனித எரானியூஸ் மற்றும் புனித பப்பியாஸ். இவர் வாழ்ந்த 1ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அதிகமான கொடூரங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இவர் மக்களை கிறிஸ்தவ விசுவாசத்துல உறுதிப்படுத்தியிருக்காரு. கொஞ்ச நாள் போலிகாஃப் தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அந்த நேரத்துல போலிகாஃப் ஒரு காட்சியை கண்டிருக்காரு. அந்த காட்சியில போலிகாஃப் தூங்கிட்டு இருக்கிறப்போ அவரோட தலையணை தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. அதை பத்தி யோசிச்சப்போ தான் தீயிலிட்டு எரிக்கப்பட போறத உணர்ந்திருக்காரு. அன்னையிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியா இறக்க போற நாளுக்காக ஆவலா காத்திருந்திருக்காரு. ஒரு நாள் ஒற்றனொருத்தன் போலிகாஃப் தங்கி இருக்கிற இடத்தை காட்டி கொடுக்க படை வீரர்கள் இவரை கைது செய்ய வந்திருக்காங்க. கைது செய்ய வந்த படை வீரர்களுக்கு உணவு கொடுத்து உபசரிச்சிருக்காரு போலிகாஃப். இதை பார்த்த படை வீரர்கள் கண் கலங்கி இருக்காங்க. இருந்தாலும் அரசனோட கட்டளை ஏற்று போலிகாஃபை கைது செஞ்சிருக்காங்க. அரசன் போலிகாஃப்ட இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சு சீசருக்கு வணக்கம் செலுத்து, உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு போலிகாஃப், எனக்கு 86 வயதாகுது, இதுவரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு எந்த தீமையும் செஞ்சதில்லை, அப்படிப்பட்ட இறைவனை எப்படி மறுதலிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதனால கோபம் அடைந்த அரசர் இவரை தீப்பிழம்புகளுக்கு இடையில தூக்கி வீசியிருக்காரு. தீயினால இவருக்கு எந்த பாதிப்புமே ஏற்படல. இறைவனை புகழ்ந்து பாடிட்டே இருந்திருக்காரு. இதனால அரசன் ஈட்டியால குத்தி கொலை செஞ்சிருக்கான். போலிகாஃப் மறைசாட்சியா இறந்து போயிருக்காரு. போலிகாஃபோட ஆரம்பகால எழுத்துகள் இப்பவும் இருக்கிறதா சொல்லப்படுது. கிறிஸ்தவ திருச்சபையை நிறுவனதுல போலிகாஃபும் மிக முக்கியமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய ஏற்பாட திருத்தி தொகுத்து வெளியிட்டவர்கள்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு விவிலிய அறிஞரான டேவிட் ட்ரோஃபி குறிப்பிடுறாரு. February 23 செயின்ட் போலிகாஃப் ஃபீஸ்ட் டே.